ஸ்கிரீன் தெரியுதுல எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் மட்டும் இருங்க. கைஸ் கேக்குதா? கைஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஒரே நிமிஷம் மட்டும் இருங்க. ஓகே ப்ரோ. யோ யார்டியா மைக்கு? அப்பா செகண்ட் உலகமே சவுண்ட் தக்குதே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி சொல்றா. அப்படியே ஊத்திட்டான்டா, என்னடா பண்ண சொல்ற? நீ ஏன்டா ஏய் அப்படியே ஊத்துறான்டா மனசாட்சி இல்லாம. சரி நீ ட்ரை பண்ண, ஹோல்ட் பண்ண, திருப்பி வச்சா சொல். கிளாஸ் எடுத்துட்டு ஸ்டார்ட். பாய் பாய். எல்லாருக்கும் கேக்குதுல? கேக்குது ப்ரோ. ஓகே. கேண்டில் ஸ்டிக்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸ்ல மொத்தம் நிறைய டைப்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க, நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸும் இருக்கு, அது உண்மைதான். தேர் இஸ் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இந்த மார்க்கெட். பட் இப்போ இதில் நம்ம இது எல்லாமே பார்க்க போறோமா அப்படின்னா கிடையாது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இதில் நம்ம யூஸ் பண்ற கேட்டகரிஸ் 3 டைப்ஸ். ஒன்று என்கல்ஃபிங், இன்னொன்று ஹேமர், இன்னொன்று டோஜி. இப்ப என்கல்ஃபிங்னா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? என்கல்ஃபிங்னா தமிழாக்கம் முழுங்குறது. யாருப்பா அது? கோகுல் அன்னைக்கே சொல்லிட்டேன். கேக்குதா லேட்டா வந்துட்டோம் ப்ரோ. நான் அதான் இதான் லாஸ்டா வச்சுக்கோ, இதுக்கு மேல அப்படி பண்ணாது. சாப்பிட போயிட்டோம் ப்ரோ. சாப்பிட போட்டோம், சாப்பாடு லேட் ஆச்சு. அது சொல்லிருக்கலாம்ல. ஸோ என்கல்ஃப்னா ரஞ்சித் சொன்ன மாதிரி முழுங்குறதுன்னு அர்த்தம். இப்ப இப்படி இப்படி ஒரு கேண்டில் இருக்கு. இந்த கேண்டிலுக்கு அடுத்து வர கேண்டில் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருவோம், முழுங்கிடுவோம். இப்ப இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, மைக் யார்தான் இப்போ நீங்க பண்ணுங்க.
இப்ப இங்க ஒரு சின்ன கல் இருக்கு. இந்த சின்ன கல்லுக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய கல் வச்சா இந்த கல் மறைஞ்சிருமா? சசிரேகா புரியுதா? புரியுது ப்ரோ. உனக்கு ஏன் தெரியுமா ஜுரம் வந்துச்சு சர்வினி? உனக்கு ஏன் ஜுரம் வந்துச்சு? இதுக்கு பேரு தான் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இப்ப இந்த என்கல்ஃபிங்ல இந்த முன்னாடி கேண்டில் இருக்கான் பாத்தீங்களா? இந்த முன்னாடி கேண்டிலுக்கு பக்கத்துல இப்ப இன்கேஸ் இந்த கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருக்கு, இத வந்து ரெட்னு மாத்திக்கோங்க. நான் இங்க ரவுண்ட் வச்சிருக்கிறதுக்கு பேரு ரெட். ரெட்னா என்ன கலரு? என்ன கேண்டில் குறிக்குது ரெட்னா? செல் கேண்டில். இப்ப அந்த செல்லுக்கு மேல இன்னொரு ஒரு பை கேண்டில் க்ளோஸ் வைக்கும். which means இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர். இப்படி க்ளோஸ் வச்சா இதுக்கு பேர் என்ன சொல்ல வராங்க? புல்லிஷ் என்கல்ஃபிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க என்ன மீன் பண்ண வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல் பண்ணிருக்கானுங்க, செல்லர்ஸ டாமினேட் பண்ணி பையர்ஸ் உள்ள ஏறி இருக்கானுங்க. சிம்பிளா புரியுதா? அந்த செல்லர்ஸ மொத்தமா டாமினேட் பண்ணி பையர்ஸ் உள்ள ஏறி இருக்கானுங்க. அதனாலதான் இதுக்கு பேரு புல்லிஷ் என்கல்ஃபிங். இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்க வேண்டியது, இந்த செல் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகுமா? செல் கேண்டிலுக்கு அந்த ஓப்பனிங் பிரைஸுக்கு மேல அடுத்து வரக்கூடிய கேண்டில் க்ளோஸ் வச்சாலே அதுக்கு பேரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அர்த்தம். புரிஞ்சா எல்லாருக்கும்? இப்ப இது வந்து கிரீன் கேண்டில், இது ரெட் கேண்டில். அப்ப இதுக்கு பேர் என்ன வரும்? bearish engulfing. அப்ப இங்க இந்த ப்ளூ கேண்டிலோட ஓப்பனிங் இங்க கீழ இருக்குமா? சாரி, கிரீன் கேண்டிலோட ஓப்பனிங் பை கேண்டிலுக்கு எப்ப அந்த ஓப்பனிங்க்கு கீழ ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ இந்த இடத்துல என்ன மீன் பண்ண வராங்க? பையர்ஸ் இருந்திருக்காங்க, ஆனா செல்லர்ஸ் உள்ள வந்து மொத்தமா டாமினேட் பண்ணிருக்கானுங்க. புரியுதா? அப்ப இதுக்கு பேர் என்ன வரும்? bearish engulfing. எப்பவுமே அந்த கேண்டில படிங்க, இத பேட்டர்னா பார்க்காம அந்த கேண்டில் என்ன சொல்ல வருது அதை நாங்க எப்படி ப்ரோ படிக்கிறது? சிம்பிளா நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்தனா, பை கேண்டில்னா கீழே ஓப்பன் ஆகி மேல க்ளோஸ் வைக்கும், செல் கேண்டில்னா மேல ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கும் சொன்னா. ஒரே நிமிஷம் ப்ரோ ஊத்திட்டான் ப்ரோ, கடுப்பு ப்ரோ, சத்தியமா தான் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சோ இதுதான் இப்ப இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது உங்களுக்கு? இந்த கேண்டில் வந்து இங்க ஓப்பனா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, பட் வெரி நெக்ஸ்ட் செகண்டே அந்த கேண்டில் என்கல்ஃப் பண்ணிருக்கானுங்க. தெரியுதா? அப்ப அந்த என்கல்ஃபிங்ன்றது சாதாரணமா வராது ப்ரோ இந்த மார்க்கெட்ல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடிய வேண்டியது. நம்ம அழுத்துற ஆர்டர்ஸ்னால மார்க்கெட்ல ஒரு கேண்டிலோட விக்கு கூட ஃபார்ம் ஆகாது. அப்ப அவ்வளவு பெரிய ஆர்டர் அங்க இன்ஜெக்ட் ஆனதுனாலதான் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் வந்திருக்கு மார்க்கெட்ல. இப்ப இதை வச்சு நமக்கு என்ன ப்ரோ தெரிய வரும்? இதை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது கண்டினியூஸ் மார்க்கெட்டா? 24/5 ரன் ஆகக்கூடிய மார்க்கெட்ல கண்டினியூஸ் மார்க்கெட் தானே. அப்ப அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் மேல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துக்கு கீழே வராம அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் இப்படி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல வருது இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகிறப்ப. புரியுதா? இப்ப இதுக்கு சார்ட்ல எக்ஸாம்பிள் காட்டணும்னா, இது எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா இருக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம் தான், அந்த டைம் ஃப்ரேம் தான் இல்லை, எந்த டைம் ஃப்ரேம் வேணா இருக்கலாம். இப்ப நான் ஒரு 15 மினிட்ஸ்ல காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கானா பாடிய? இப்ப இதுக்கு பேரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கா பீரிஷ் என்கல்ஃபிங்கா? புல்லிஷ் என்கல்ஃபிங். அடுத்து வரக்கூடிய கேண்டில் பாருங்களேன், கீழே இந்த லோக்கு வராம டைரக்டா மேலதான் போயிருக்கான். which means ஓப்பன் ஆகி லோ வச்சிருக்கான், ஆனா இந்த லோக்கு வரல, ஹை பிரைஸ் தான். அந்த கேண்டில் முடியும் போது மேல ஹையா தான் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. தெரியுதா? இப்ப அடுத்தது இங்க இதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது கைஸ்? bearish engulfing. அப்ப bearish engulfingனா அப்ப அடுத்து வரக்கூடிய கேண்டில் செல் ஆகும்ன்றதை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாமா?
ஆமா. அடுத்த வர கேண்டில் என்ன பண்ணிருக்கான்? செல் பண்ணிட்டு தான் நம்ம பையா இருக்கான். இததான் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு தான் என்கல்ஃபிங். என்கல்ஃபிங் யாருக்காவது என்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ ப்ரோ இல்ல. எல்லாரும் கிளியர் தானே? ஓகே. இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக் பேரு ஹேமர். ஹேமர்னா என்ன ப்ரோ? ஹேமர்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு நார்மல் ஹேமர், இதுக்கு பேரு புல்லிஷ் ஹேமர்னு சொல்லிக்கலாம் நீங்க. இன்னொன்னு இன்வெர்டட் ஹேமர். முதல்ல இந்த ஹேமர்னா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இது பாடி, மேல இருக்க விக்கு குட்டியா இருக்கும், கீழே இருக்க விக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும், சுத்தியல் மாதிரி. புரியுதா? மறுபடியும் சொல்லிட்டேன், என்கல்ஃபிங்க்கும் இதுக்கும் கலர் முக்கியமே கிடையாது. என்கல்ஃபிங்க்கு மட்டும் கலர் முக்கியம். ஓகேவா? என்கல்ஃபிங் கேண்டிலுக்கு மட்டும்தான் கலர் முக்கியம். இந்த ஹேமருக்கா இருக்கட்டும் இல்ல டோஜிக்கா இருக்கட்டும், இங்க கேண்டில் இந்த பாடியோட கலர் முக்கியமே இல்லை. அது எப்போ முக்கியமா இருக்கும்னா, அது ஓப்பன் லோ ஹை க்ளோஸா இல்ல ஓப்பன் ஹை லோ க்ளோஸான உங்களுக்கு படிக்கிறது. இப்போ இந்த கேண்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து ரெட் கலர்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர்ல இருக்கும். அப்ப இந்த கேண்டில் படிக்கும் போது என்ன சொல்ல வருது உங்களுக்கு? நான் இங்க ஓப்பன் ஆயிருக்கேன்டா, இங்க ஓப்பன் ஆயிட்டு மேல ஹை செட் பண்ணிட்டு கீழே போயிருக்கேன். ஆனா நான் முடிகிற செகண்ட் அப்ப பையர்ஸ் உள்ள வந்து என்ன அடிச்சு மேல ஏத்திருக்கானுங்க, தெரியுதா? கலர் ஏதோ ரெட்டு தான், ஆனா அடுத்து வரக்கூடிய கேண்டில் பையா வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா இது கண்டினியூஸ் மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கேண்டில் அப்படியே ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். அப்ப இங்க கொடுத்த பையிங் ப்ரெஷர் அப்படியே கண்டினியூ தான் ஆகும் அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல. இதுக்குதான் நான் சொன்னேன் இந்த கலர் முக்கியம் இல்லை. ஏன்னா கலரை பார்த்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே செல் கலர் வந்திருக்கா, அடுத்த கேண்டில் செல் ஆகும். கலர் முக்கியம் இல்லை, அந்த கேண்டில் என்ன சொல்ல வருது. இங்க இருக்கிற கேண்டில் படிக்கும் போது உனக்கு என்ன தெரியுது? இந்த கலரை வச்சு இது புல்லிஷா பீரிஷா தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி கேண்டில் என்ன சொல்ல வருது? நான் செல் கேண்டிலா தான் ஓப்பன் ஆனேன், கீழே போயிருக்கேன், ஆனா முடியறதுக்கு முன்னாடி என்ன பையர்ஸ் உள்ள தள்ளி மேலே ஏத்திட்டானுங்க. புரியுதா? இதுக்கு பேரு தான் புல்லிஷ் ஹேமர்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது பீரிஷ் ஹேமர். இது அப்படியே தலைகீழ திருப்பி போட்டா பீரிஷ் ஹேமர். இப்படி வரும். புரியுதா? இதுக்கும் கலர் எப்படி வேணா இருக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். பச்சை கலர்ல இருந்ததுன்னா என்ன சொல்றது? நான் பை பண்ணிருக்கேன்டா, இங்க ஓப்பன் ஆன, கீழே போனேன், மறுபடியும் மேல போயிட்டேன், ஆனா அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள செல்லர்ஸ் கீழே வந்து என்ன அச்சு கீழே இறக்கிட்டான். அப்ப அடுத்த கேண்டில் என்னவா இருக்கலாம்? நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது செல் கேண்டிலா இருக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் இங்க தெரியுதா? தெரியுது. இந்த ரெண்டுமே ஹேமர் கேண்டில் தான், ரெண்டுமே பை கேண்டில் தான். ஆனா அடுத்து வரக்கூடிய செல்லப்ப புரியுதா? ஹேமர்னா இது வந்து இன்வெர்டட் ஹேமர். இப்ப நார்மல் ஹேமர் காட்டணும்னா நார்மல் ஹேமர் இங்க பாருங்க, தெரியுதா? guys இதுதான் நார்மலா புல்லிஷ் ஹேமர்னு சொல்லுவாங்க. இப்ப லாஸ்டா பார்க்க போறோம்னா கொஞ்சம் கோளாரா இருக்கும். அவனும் இந்த ஹேமரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? அவன் தான் டோஜி. இவனுக்கும் கலர் முக்கியமே கிடையாது. இவன் பார்க்க எப்படி இருப்பான்? இப்படி ஒல்லியா இருக்கும். இந்த பாடி இருக்குல்ல, இது இப்படி பிளாட்டா இருக்கும், ஒரு மாதிரி பம்பர மாதிரி இருக்கும். இப்ப இது என்ன சொல்ல வருது? நான் இங்க ஓப்பன் ஆன,
இப்போ இது பை கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கீழே ஓப்பன் ஆயிருக்கேன், கீழே போறேன், மறுபடியும் மேலே போறேன். நான் எங்க ஓப்பன் ஆனோ அதே பிரைஸ்லயே வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த டோஜிய மார்க்கெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிசிஷன் கேண்டில்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் என்னவா ஆகும்ன்றது யாருக்குமே தெரியாது. 50% சான்ஸ் தான். 50% பை ஆகலாம், 50% செல்லும் ஆகலாம். அதனாலதான் அதுக்கு பேர் இன்டிசிஷன் கேண்டில்னு வாங்க. இப்ப இது பச்சை கலர்ல இல்ல, ரெட் கலர்ல இருந்ததுன்னா அதுக்கும் அதே அர்த்தம் தான். நான் இங்க ஓப்பன் ஆயிருக்கேன், மேல கொஞ்ச நேரம் மேல போனேன், மறுபடியும் கீழே வந்தேன், மறுபடியும் நான் எங்க ஓப்பன் ஆனோ அந்த பிரைஸ்ல வந்து நின்ட்டேன். இதுக்கு பேர் தான் டோஜினுவாங்க. இப்ப இந்த டோஜியும் ஹேமரும் ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கும். ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். டோஜி வந்து ரொம்ப சப்பையா இருக்கும், மெல்லிசா. இங்க தெரியுதா? இங்க தெரியுதா சப்பையா இருக்கா இந்த கேண்டில்? இதுதான் அந்த டோஜினுவாங்க. இன்டிசிஷன் கேண்டில்னு அதுக்கு பேர். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்ப நம்ம பார்த்த கேண்டில்ஸ்ல? இல்ல ப்ரோ. நோ. கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்னன்னு தெரியும்ல இப்ப? ஆமா ப்ரோ. பக்காவா? பக்கா ப்ரோ. ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ இன்னைக்கு கிளாஸ். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. நோ.